ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் guys, this is from Play Store gift. சாரி, நான் ரொம்ப நாளா வந்து நான் வீடியோவே போட்டிருக்க மாட்டேன், கொஞ்சம் பிஸி ஸ்கெட்யூல்லே போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ இனி வர அப்டேட் நிறையா கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இந்த ஷாப்புன்றனால இப்போ நான் நியூவாக ஓப்பன் பண்ணனால கொஞ்சம் பிஸி அதுலேயே போயிடுச்சு. அதனால தான் நான் எந்த அப்டேட்டும் வந்துட்டு நான் யூடியூப்ல கொடுக்கல. பட் என்னோட வாட்ஸ்அப்பில் நான் நிறைய கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக சேவ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போறோம்னா, கிஃப்ட் அந்த மாதிரிலாம் பார்த்தாச்சு. நிறைய பேர் அக்சசரிஸ் பற்றி தான் நிறைய கேட்குறீங்க. ஸோ அந்த அக்சசரிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா ஹெட்செட், வயர்லெஸ் ப்ளூடூத், அப்புறம் ஸ்பீக்கரு, காலர் மைக்கு, அதுக்கப்புறம் சார்ஜர், ஸோ இந்த மாதிரி ஐவாட்ச், ஓகேங்களா. ஸோ அது மாதிரிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு என்னதான் ஹெட்செட் இருந்தாலும் ரொம்ப இப்போ நவீன காலமாச்சு. சும்மா நம்ம எவ்வளோ எதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியோ அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வயர்லெஸ் ப்ளூடூத் பார்ப்போம், ஓகேங்களா. வயர்லெஸ் ப்ளூடூத்லேயே பார்த்தீங்கன்னா போட், ரியல்மி, OnePlus1, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் நான் ஏதாவது ஒரு சாம்பிள் காட்டுறேன். ரியல்மி பாருங்கள், அதுக்கப்புறம் போட்டு. ஸோ எல்லாமே இது வயர்லெஸ் தான். சார்ஜிங்லாம் உங்களுக்கு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலேயே இருக்கும், ஓகேங்களா. ஸோ காப்பி ஐட்டம் தான், நல்லாவும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஐவாட், ஸோ இதுவும் நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து நான் OnePlus1 உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஒரு 8 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ இந்த OnePlus1 என்ன ஒரு பெனிஃபிட் அப்படி பார்த்தீங்கன்னா, மற்ற வயர்லெஸ் ப்ளூடூத்தில் வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண முடியாது. ஸோ இது நம்ம இஷ்டம் போல ஃபோல்ட் பண்ணி பேக்கெட்டில் வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், உங்க பாருங்க. ஸோ நல்ல ஃப்ளெக்சிபிள், பார்க்கவும் கொஞ்சம் நல்லா கெத்தாக ராயலாக இருக்கும். இங்கே பாருங்க. ஸோ மேக்னெட் தான். ஸோ பாருங்க இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்துட்டு OnePlus1 வயர்லெஸ் நெக் பேண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட்லேயே வந்துட்டு இது வந்துட்டு ஹெட்செட் மாதிரி ஒரு ப்ளூடூத் தான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது வந்து நான் நெக் பேண்டில் போட்டு நெக் பேண்ட் தான், இதுவும் நெக் பேண்ட் தான். ஸோ நார்மலாக இருக்கும் ஹெட்செட் மாதிரி. ஸோ இதுவும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லேடிஸ் எனக்கு வேண்டாம், அவ்வளோ பெருசாக எனக்கு பிடிக்காது, எனக்கு வந்து நார்மலாக போதும், சும்மா ஹெட்செட் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு லைக் பண்ணுறவங்களுக்கு இது ஓகே. இது சார்ஜிங் உங்களுக்கு எப்படி ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காலர் மைக். நிறைய பேர் சிங்கர்ஸ்லாம் இருப்போம். ஸோ அவங்களாம் வந்து ஹெட்செட் வச்சு பாடுறதை விட ஸோ இதில் பாடினா ஆன்லைன் கிளாஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இது ஓகேங்களா. ஸோ பிராண்டடாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம வந்துட்டு சிஸ்டமில் யார்கிட்ட நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்ற போது இது கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பப்ஜி. ஸோ அதோட ட்ரிகர் என்னதான் அது அழிஞ்சாலும் இது யாரும் விடுறதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர். ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நம்ம இவ்வளோ பெருசு தான் பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ கை கிடைக்குமா குட்டியா, எனக்கு ரொம்ப ஃபேவர் சொல்லலாம். இங்கே பாருங்க, சவுண்டு குட்டியா இருக்கே, சவுண்டு எப்படி வரும்னா சவுண்ட் நல்லாவே வரும். பாருங்க, சின்னது கியூட்டா இருக்குல்ல. ஸோ நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ஹேண்ட்பேக்கில் கூட நம்ம வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம், சும்மா கையில் கூட இப்படி தூக்கிட்டு கூட போகலாம். ஸோ அந்தளவுக்கு இது குட்டியாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ப்ளூடூத் வந்து மைக்கில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இல்லாத ஆப்ஷனே கிடையாது, எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ வாய்ஸ் சேஞ்சர், ரெக்கார்டர், ஸோ ஒருத்தர் கால் வந்து அப்படியே எடுத்து நம்ம பேசிக்கலாம். மெயினாக வந்து சின்ன பசங்க, பெரியவங்க இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண. சின்ன பசங்க வந்து ரைம் சொல்லும் போது இதில் வந்து சவுண்டாக பேசிட்டு ஸோ அவங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்கும். பெரியவங்க பாட்டு பாட தெரியலை அப்படின்னா இதில் பாடினா உங்களுக்கு ஒரு ஆசை வரும். ஸோ நமக்கு எக்கோ அந்த மாதிரிலாம் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நல்லாவும் இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் இது. ஸோ நான் யூஸ் பண்ணி காட்டுவேன், பட் டைம் இல்லை. ஸோ நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், ஓகே. அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர். இது பார்த்தீங்கன்னா ஐவானில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதனா வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ என்னென்ன ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ அதில் நான் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன், ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐவாட்ச், ஸ்மார்ட் வாட்ச். என்னதான் வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக சின்னதாக நம்ம ஏதாவது நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது ஐவாட்ச். ஸோ இதில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது, எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஹார்ட் ரேட் செக் பண்ணுறது, கால் வந்தால் அப்படியே பேசிக்கிறது, நம்ம எவ்வளோ தூரம் வாக் பண்ணுறோம், ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணிக்கிறது இருக்குது. ஸோ பிக் சைஸ், ஸ்மால் சைஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ரொம்ப நம்ம யாருக்காவது நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப காசு நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிப்போம். இன்றைய காலகட்டத்துக்கு அப்படிதான். ஸோ நம்ம சிம்பிளாக கொடுக்கணும், அவங்க கிட்ட ஞாபகார்த்தமாக இருக்கணும், அது பெஸ்ட்டாகவும் இருக்கணும், வர்த்தாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும், ஓகேவா. இதுலேயே ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சார்ஜர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 மந்த் வாரண்டி. சார்ஜர்லாம் நிறைய சார்ஜர் இருக்குது, அதுவும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ என்ன பிராண்டில் வேணுமோ நான் அது பண்ணி கொடுத்துறேன், ஓகே. இதெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சி சொன்னேன். லாஸ்ட்டு ஹெட்செட்டு.
வாரம் ஒரு முறை ஹெட்செட் யூஸ் பண்ணுற இருக்காங்க, 10 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஏன்னா ஹெட்செட்னாலே அப்படிதான், அடிக்கடி கேட்கறதுனால பிஞ்சிரும் அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ அதுலேயே நிறைய இருக்குல்ல, ரியல்மி போட் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இது பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். யூபான், ஸோ இது ரியல்மி மேக்னெட், இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எம்ஐ. ஸோ உங்களோட விஷஸ் தான். ஸோ நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட். அதுக்கப்புறம் இது வந்து பாக்ஸ் ஐட்டம். ஸோ அதுக்கு கூட இது குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரியல்மி அண்ட் போட்டு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்கல்கண்டி. ஸ்கல்கண்டியில் என்ன அப்படின்னா ஒரிஜினல் அந்த கேட்குற அந்த பேஸ் இருக்கும், மற்றதில் பேஸ் இருக்காது. பட் ஸ்கல்கண்டியில் பேஸ் இருக்கும். நான் இதை எடுத்து காட்டுறேன், போட்டு காட்ட முடியாது, எடுத்து காட்டுறேன். பாருங்க, இந்த பேக்கிங்கே நல்லா இருக்கும். ஆனால் நல்ல அந்த ஒரிஜினல் எஃபெக்ட் ஸோ அது இதில் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன். நல்ல சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. மெமரி கார்டு, பென் டிரைவ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே என்னால் இது பண்ண முடியல. அடுத்து நான் வீடியோ போடும்போது ஸோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் எதாவது வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது தவிர்த்து நான் கிஃப்ட் ஐட்டம் என்ன அப்படின்ட்டு இப்போ புதுசாக பார்க்குறவங்க நம்மக்கிட்ட என்ன கிஃப்ட் ஐட்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் கேட்லாக் பாருங்கள். அப்படி இல்லையா யூடியூப்பில் போயிட்டு என்னோட பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் என்னென்ன இருக்குது, என்னென்ன போட்டிருப்பேன், நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால தான் கொடுக்க முடியல. இனிமேல் நான் நிறைய கொடுப்பேன். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேர் சாட், அப்புறம் இன்ஸ்டாகிராம், எது இதெல்லாம் உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே என்னுடைய ப்ளே ஸ்டோர்னு போட்டாலே எல்லாத்துலேயுமே வந்துடும். ஸோ என்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் தான் நான் இது மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபர் ஏதோ ஒன்று திடீர்னு கேம் கூட வைப்பேன். அந்த கேமில் எவ்வளோ பேர் வின் பண்ணி நிறைய வந்துட்டு நிறைய கிஃப்ட்லாம் வாங்கியிருக்காங்க. கிஃப்ட் வாங்கினவங்களும் எனக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் எப்போயாவது கிஃப்ட் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணால் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் நான் ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். சும்மா நம்ம ஏதோ பண்ணணும் ஒர்க் அப்படி இல்லை, ஒர்க் ஒவ்வொரு நாளும் நான் லவ் பண்ணி நான் பண்ணுறேன். ஸோ என்னோட கஸ்டமரும் என்கிட்ட வாங்கும் போது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஜாலியாக ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்கேன், கொண்டும் போவேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ கீப் ஷாப்பிங், ப்ளே ஸ்டோர் கிஃப்ட் அண்ட் தேங்க்யூ. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் கிடையாது. ஸோ என்றைக்குமே எனக்கு துவா பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.